தவேக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் 5 ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்பதை நிறைவேற்றிட வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளின் கடனை மட்டும் தள்ளுபடி செய்தது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக கண்ணில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு ரத்து செய் விவசாயிகள் கடனை ரத்து செய் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் ஆடு மாடு உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடனையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களும் அமைப்புகளும் இன்று தமிழ்நாடு தழுவி தேனி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் GS ஜோசப் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து விவசாயிகளும் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி வாக்குறுதிப்படி நடக்கவில்லை, தள்ளுபடி செய்யவும் இல்லை. அவர் சொன்னது 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கிற விவசாயிகளுக்கு முழுமையாக விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். தற்போது விவசாயிகளை கூட்டு ஆலோசனை செய்யாமல் 2-3 IAS ஆலோசனை பெற்று 50,000 ரூபாய்க்கு கீழ் மட்டும் தள்ளுபடி செய்யும் என்பது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு தழுவிய விவசாயிகள் மத்தியில் சோறு போடும் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் விதமாக அவர் அறிவித்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். மறுபரிசீலனை செய்து தீவிரமாக விரைவாக அவருடைய அறிக்கையில் முழுமையாக பெற்ற விவசாய கடன்கள், பயிர்க்கடன், ஆடு மாடு பெற்ற விவசாயிகள் அனைவருக்கு கடன்களும் ரத்து செய்யப்பட வேண்டும், நிபந்தனையின்றி ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரத்து செய்யப்படாவிட்டால் தமிழ்நாடு தளவில் மீண்டும் இதை பெரிய அளவில் விவசாயிகள் போராட்டத்தை தொடரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.